ஹைருன் நிஷா, எல்லா பொம்பளையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவங்க யாரு? ஹைருன் நிஷாண்டா நீங்க நினைச்சுக்கூடாது ஹைருன் நிஷான்னு பேர் வச்சிருப்பாங்க, அந்த ஹைருன் நிஷா இல்ல, பெண்கள்லயே சிறந்தவங்க யாரு? அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்ன மத்தா. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? அடுத்து சொல்றாங்க எல்லா இப்ப இந்த இடத்துல உள்ள பொம்பளை எல்லாம் உட்கார வச்சுட்டு யாருமா நல்லன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க. இந்த உலகம் எப்படி நல்ல பொம்பளையை தேர்ந்தெடுக்கும்? எல்லா பொம்பளையில வச்சுட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 4 வடிவான பொம்பளை எடுத்து மிஸ் வேர்ல்டு பாருங்க இவங்க தான் வணங்குச்சா, ஐயோ அழகா நிற்கிறாங்க, இந்த அரைக்குறையை கொடுத்துட்டு வராங்க பாருங்க, இதை விட ஒழுக்கமாக எத்தனையோ புள்ள அழகா இருக்கும். ஏதோ மீடியாவுக்கு வந்து 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளையை காட்டி அழகண்டுவாங்க. இறைவன் முகத்தின் அழகை சொல்ல மாட்டான். இறைவன் வந்து முகத்தின் அழகை பற்றி பேசல, நிஜமான அழகு கல்பு தான். திருமணத்துக்கு முன்னாடி முகத்திட அழகு, திருமணத்துக்கு பிறகு கல்பிட அழகு. வணங்குச்சா, குருடா இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள என் மனைவி நல்லோம், அவள் கல்பு மாதிரி ஒரு கல்வி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் ஓடும். திருமணத்துக்கு முன்னாடி கால் ஒரு இஞ்சி கட்டையே சரி வராதுன்னு வணங்குச்சா, கை சரியில்லையே அப்படின்னுவான். திருமணத்துக்கு பிறகு கல்வை தேடுவான், திருமணத்துக்கு முன்னாடி அழகை தேடுவான், இதில் அழகை தேடுவான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க நல்ல புள்ள வேணுமா? நல்ல புள்ளனா யாருன்னு தெரியுமா? எல்லாம் உட்கார வச்சாச்சு. பேச்சுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவ யார்? நாம் என்ன நினைப்போம்? ஹைருன் நிஷா தெரிவு நடக்க போகுது, யார் சிறந்த பொம்பளைன்னு தெரிவு நடக்க போகுது. இந்த தெரிவில் என்ன? இரவெல்லாம் யார் நின்று தொழுதாவோ அவ தான் ஹைருன் நிஷா, சொல்ல காணோம். பகலெல்லாம் யார் நோம்பு பிடிச்சாவோ அவ தான் ஹைருன் நிஷா, சொல்ல காணோம். ஹைருன் நிஷாவை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் நபி, ஒரு நபி, ஒரு பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதுல யார் பெஸ்ட் தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? நினைச்சும் பார்க்க மாட்டீங்க. பெருமாள் என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? நினைச்சே பார்க்கல ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. இஜா நவர்த்த இலைஹா சர்ரத்துக்குன்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, நீங்க அவ பார்க்குறீங்க, உங்களை அவ மகிழ் ஊட்டுவான்றாங்க ரசூலுல்லாஹ். இஜா நவர்த்த இலைஹா சர்ரத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே இன்றைக்கு ஆப்போசிட் தான் நடக்குது. சில பொம்பளைகள் கேட்பாங்க, எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு, வந்தால் நிஜமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி சொல்கிறாரு, அதே கால் ஒன்று வந்துச்சுன்னு இங்கே பிஸ்னஸ் கால் உண்டு, பட்டப்பட்டேன்னு எழுப்பி போய் நல்லா பேசுகிறாரு, என்னைய கண்டா நெஞ்சு வலி என்றார், முட்டு வலி என்றார், உண்மைக்குமே வலியான்னு கேட்குறாங்க. நிஜமாவே கணவன்மார்கள் வந்து மனைவியை காணப்போல் இப்போ வலி வருது, உண்மையாக வலிக்குது தான், உண்மைதான் அது. ஏண்டா அது பொய் இல்லை, நீங்கள் பொய்யை நினைக்கிறீங்க, உண்மையாக வலி வருது தான், சைக்காலஜியாக வருது அது. வேணுச்சா, உடம்புல உண்மையாகவே ஃபிசிக்கலியும் வலிக்கும், இங்கே வயிற்றுக்குள்ளே வலிக்கும். உளவியல் அவனுக்கு ரொம்ப பயம் கூட்டிட்டாலும் அப்படி ஒரு வலி வரும், தலைவலி வரும், பயத்தால் வரும், சிலது உள்ளக்குள்ள ப்ராப்ளமாலையும் வரும். இது வந்து ஏன் வருகுதுண்டா, இன்றைக்கு அம்மாடி என்ன பட்ஜெட்டை விரிக்க போகிறாலோ தெரியாதுன்னு இந்த முட்டிலிருந்து எடுக்கும், நெஞ்சு செல்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துடுதா. வந்ததுக்கு ரீசன் என்னண்டா, என்ன சொல்ல போகிற ஸ்கூலில் அது கேட்டாங்கன்னு வரா, இன்றைக்கு இவ்வளோதான் வியாபாரம். அதனால நிறைய இதுக்கு சொல்லுவாங்க ஃபைட் அண்ட் ஃப்ளைட்டுன்னுவாங்க. அதாவது சைக்காலஜியில் சொல்லுவாங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒரு மனுஷனை ஒரு இடத்துல பிடிக்கலண்டா ஒன்று 2 தத்துவத்தை பயன்படுத்துவான். ஒன்று ஃப்ளை, அதாவது அங்கேருந்து ஃபைட் பண்ணுவான், அல்லது பறந்துடுவான். சில வீட்டில் ஆம்பளை இருக்கிறதே இல்லை, எங்கேயாவது வெளியே போனா பராசனை எழுப்பி ஓடிடுவான். ஏனண்டா இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை தான். 4 வாட்டி ஏதாவது சொல்லிட்டான்டா, நான் சும்மா நான் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வரேன்னுவான். அவன் பேப்பரே படிக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி, இப்போ பேப்பர் படிக்கிறதே பெரிய இன்ட்ரெஸ்டாக போச்சு. நிறைய பார்க்குறோம் கொழும்புல. அட எது வாழ்க்கை, எது சந்தோஷம் எங்கே இருக்குதோ, ராத்திரி 11 மணிக்கு கடத்தெருவில் இருந்து படியில் உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? எது வாழ்க்கை, உலகத்துள்ள ஆக இன்பம் நீ சாப்பிட்ற அதை எல்லாத்தையும் விட உன் மனைவியோட வாழ்கிற வாழ்க்கை. இது காதலிக்கிற நேரம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. நிஜ வாழ்க்கையில் உலகத்தில் எதை கொண்டு வந்தாலும் உன் பிரச்சனையெல்லாம் தீர்வு கொண்டு வர்ற இடம்டாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உனக்கு மன அமைதி அங்க இருக்கின்றான்ல. இப்போ சொல்றேன் கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, பெண்களை எல்லாம் உட்கார வச்சு ஹைருன் நிஷா, பெண்களில் சிறந்தவங்க யாரு தெரியுமா? இஜா நவர்த்த இலைஹா சர்ரத்துக்கு, உங்கள் கணவன் உங்களை பார்த்த உடனே அவரை மகிழ்வு கேளுமா, நீ தான் நல்லவமா, நீ தான் சிறந்த பெண், அதுதான் சிறந்த. இஜா வைஜா அமர்த்தஹா அத்தாத்துக்கு, அவர் உங்களுக்கு ஏவிட்டாருன்னு வைங்க, கட்டுப்பட்டுருவீங்க. கணவர் ஏவிட்டாருன்னா எங்கள் தலைவர் ஏவுறாருன்னு கட்டுப்பட்டுருவீங்க. இப்படின்னா எப்படி இதை வாழ்றது? இன்றையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் மாறுங்க.
எப்படி வாழணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்ற நேரம் பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானது என்னன்னா அழகாக இருக்கிறது. ஆண்களுக்கு ரொம்ப விருப்பமானது வேற, பெண்களுக்கு ரொம்ப விருப்பமானது வேற. ஹியூமன் சைக்காலஜி. ஆணுக்கு விருப்பமானது வந்து நல்லா சாப்பிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஆணுக்கு விருப்பம். ஒரு பெண்ணுடைய அழகை ரசிக்கிறது ஆணுக்கு விருப்பமாக. இது நான் பேசுகிறது வந்து புரிகிறதுக்கு, தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எது உண்மையோ அதை உடச்சி பேசினா தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஆணுடைய சைக்காலஜி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெண் அழகாக இருக்கிறான்னு வைங்க, அந்த அழகை ரசிக்கிறது ஆண்ட வேலை, ஆணுக்கு விருப்பம். அதனால் ரோட்டில் போகிற பொம்பளையெல்லாம் ரசிக்கணும்னு இல்லை, இஸ்லாம் அதுக்கு வரையறை போடுது. ஆண்ட இயல்புலே என்ன வந்து இருக்குதுன்னா அவனுக்கு அந்த ரசனை இருக்குது. பெண்ணுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா ஆம்பளை அப்படி ரசிக்க மாட்டான். ஆம்பளுடைய பலத்தை ரசிப்பான், ஆம்பளுடைய நம்பகத்தன்மையை ரசிப்பான், ஆம்பளுடைய ஹேண்ட்ஸம்னுவாங்க பர்சனாலிட்டி அதை ரசிப்பான். ஒரு ஆம்பளை வந்து இங்கால 4 காதுலையும் களத்துலையும் சவடியெல்லாம் போட்டு ஒரு நல்ல காப்பெல்லாம் போட்டுட்டு முந்தானியம் போட்டுட்டு வந்து ஒரு ஆம்பளை முன்னாடி இருந்தா பொம்பளை ரசிக்க மாட்டான். அவருக்கு அந்த ரசனை வேணாம். அவருக்கு ஒரு ஆம்பளை ஒரு பாடி பில்டர் மாதிரி நின்றான்னு வைங்க, அதை ரசிப்பா. ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக நிற்கிறான்னு வைங்க, ரசிப்பா. குடும்பத்தை கண்ட்ரோல் எடுத்து நடத்தியாலும் பண்ணி வைங்க, ரசிப்பா. இந்த 2 ரசனையும் வேற. ஆம்பளையுடைய ரசனை வேற, பொம்பளை ரசனை வேற. இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஒரு வலிமா போகிறீங்க, பொம்பளை எதுக்கு போவான்னு தெரியுமா? நல்ல உடுக்க, இல்லாட்டி பெருநாள் வருகுது, பொம்பளை அந்த பெருநாள் எப்படி எடுப்பா? சூப்பராக உடுத்துட்டு போகணும்னு நினைப்பான். ஆம்பளை எப்படி எடுப்பார்? சூப்பராக சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு நினைப்பார். இந்த 2 கன்செப்ட். ஏன் கன்செப்ட்ண்டா, பொம்பளைக்கு இயல்புலே அல்ல என்ன கொடுத்துருக்கிறான். ஆம்பளை வந்து எது லிப்டிக்ஸ் எல்லாம் பூசி காது பூவெல்லாம் போட்டு அப்படிலாம் அழகு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே காது ஆம்பளைக்கும் இருக்கு, பொம்பளைக்கு இருக்குது. பொம்பளை காது பூ போட பார்ப்பா, 4 இடத்துல முகத்துக்கே நிறைய க்ரீம் பூசுவா. ஆம்பளைக்கு மூஞ்ச கழுவிட்டு உடுத்துட்டு போயிடுவான் பரப்பரண்டு. கல்யாண வீட்டில் போயிட்டேன்னு வைங்க, அவனுக்கு எப்போ பிரச்சனை வரும் தெரியுமா? கல்யாண வீட்டில் அவன் கோழி இன்னொருத்தன் சாப்பிட்டா தான் பிரச்சனை வருது. அவன் உடுத்த உடுப்பெல்லாம் இல்லை. பொம்பளைக்கு எப்போ பிரச்சனை வரும் தெரியுமா? அவன் சாப்பிட்ற நோக்கமே இல்லை. என்னோட எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார், என் நண்பன் கூட. அவர் சொல்லுவார், அவர் எம்பசி டிரைவர். இதுக்கு முன்னாடி ஒரு எம்பசியில் டிரைவிங் செஞ்சார். பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே நிறைய சாப்பாடு மீயுமா. ஏன் மீயுமெண்டா, உள்ள பொம்பளைலாம் இருக்கிறாங்க பாருங்க, பெரிய பெரிய பிரமுகர்கள் வருவாங்க. இந்த லிப்டிக் சலியாமல் இருக்க வாயை திறந்து உள்ளே போடுவாங்களாம். அதனால நிறைய சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க வந்து வாயை திறந்து அதை உள்ளே போகிறனால சாப்பாடு சாப்பிட்றதுல நோக்கம். இது அழிஞ்சிட்டுன்னா கேவலமாக போயிருமே. அவங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, ட்ரெஸ் அப்படி இருக்கணும். நான் சின்னத்தில் கூட பிறகு பிற்காலத்தில் தான் யோசிச்சு பார்க்குறேன். சின்னத்தில் நாங்கள் இந்த கல்யாண வீடுகள்லாம் போகிற நேரம் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறேன், முந்தாணி இப்படி தலையில் போட்டிருப்பாங்க. அப்புறமேல கொஞ்சம் காலம் போக பார்க்குறேன், முந்தாணி கொஞ்சம் களத்தில் இருந்துச்சு. கல்யாண வீட்டுகளுக்கெல்லாம் போனால் தலையிலையும் இங்கே இல்லை, முந்தாணி கையில் இப்படி உனக்குச்சா இப்படி போட்டு சாப்பிடுங்க அப்படின்வாங்க. பிறகுதான் நான் சைக்காலஜி படிக்க போல தெரியுது, அது கையில் முந்தாணி போடுறதுக்கு இல்லை, கை நிறைய மரத்தோணி அது இது எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லா காப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. இவன் கிட்ட வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, இதை கொஞ்சம் நல்லா பாருங்கன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்டீங்களோ இல்லையோ இதை பாருங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்ணுக்கு இயல்புலே அழகாக ட்ரெஸ் பண்ணணும் என்ற ஆசை இருக்கு. ஆம்பளை எப்போ பெருநாள் வரப்போல ஏன் பட்ஜெட்டை பிடிப்பாங்கண்டா, ஒரு சகோதரர் எனக்கு சொல்கிறாரு, எங்கள் ஒய்ஃப் எல்லாம் கருப்பு தான் உடுப்பாங்க, மூஞ்சி மறைப்பாங்க. இப்போல்லாம் கருப்பு, அதாவது மூஞ்சி மறைக்கிறாங்களும் நான் கலரை கொடுக்குறாங்க. தப்பெல்லாம் நான் சொல்லலை, அவர் சொல்கிறது சொல்கிறேன். அதுக்கே முதல்ல லேசி கருப்பில் தானே, இப்போ அந்த மெச்சுக்கு நூல் வேணுமா, அந்த துண்டுக்கு அப்படி வேணுமா, எனக்கு கஷ்டம். அவருக்கு அப்படி பழக்கம் இல்லை. அவர் பேசினார், ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினார். பெண்கள் மாதிரி ஆம்பளை உடுப்பு தேட மாட்டாங்க, அந்த நூலில் இருந்து புடவையில் இருந்து மெச் பண்ணி அப்படி தேடணும். ஆம்பளை வந்து கிடைக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் ஆம்பளைக்கு எது வேணும், எப்படி சாப்பாடு, நெய் போட்டிங்களா பிரியாணிக்கு, அதான் வேணும். ஒரு பொம்பளைகிட்ட கொண்டு போய் கொடுத்தா, அதாவது 2 சான்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உட்கார வச்சுட்டு, இந்தியாவிலேருந்து வர்றான் ஒரு பெரிய செஃப், அந்த மாதிரி நெய் பிரியாணி போடுறான், பாபிக்கு அப்படி போடுவான். இது தரட்டுமா, இந்த பெரிய ஒரு கடையில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு தரோம், அந்த கார்டை கீத்துனீங்கன்னா ஷாப்பிங் பண்ணலாம். இது தரட்டுமான்னு கேட்டால் ஒரு ஆம்பளை நிச்சயமாக ஒரு 95 வீதம் அதெல்லாம் தேவையில்லப்பா சாப்பாடு தாண்டுவான்.
ஒரு பொம்பளை 95%. அந்த சாப்பாடு ஒரு புறம் இருக்கட்டும், நாங்கள் போய் என்ன பார்த்துட்டு வரோம், எங்களுக்கு இல்லை பிள்ளைக்கு சரி அழகாக விடுப்பாட்டும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தன்மை தான் பெண்கள்கிட்ட இருக்கு. அழகாக ட்ரெஸ் பண்ணணும். ஆம்பளைட்டு இருக்குது நல்லா சாப்பிடணும். ரெண்டு சைக்கிள் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இப்போ அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் தெரியுமா? ஒரு பொம்பளைட்ட இயல்புலையே கொடுத்துருக்கிறான், அழகா இருங்க. இசா நபர்த்த இலையா சர்றத்துக்கு என்ன அர்த்தம்? நீ அவ பார்த்தா சந்தோஷப்படுத்துவான்டா. என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டுக்கு போக்கில் உங்களுக்காக ரெடியான ஒரு பொம்பளையை நீங்கள் பார்ப்பீங்க. மாப்பிள்ளை வார டைம் எத்தனை மணி? 8 மணி ஆகுது. வளமையாக 7 மணிக்கு வருவாரா? அல்லது நைட்டுக்குரிய உங்களுக்குரிய நேரம் இருக்கு. அதுக்கெண்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். உலகத்துள்ள எல்லா மேக்கப்பையும் போட்டு வீட்டுக்குள்ள அப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணணும். இஸ்லாம் தெளிவாக சொல்லி தருது. குர்ஆன் சொல்லுது, வீட்டுக்குள்ள அவுரத்து இருக்குது. புள்ள வர்ற டேட்டில் கதவை தட்டி சலாம் சொல்லணும். கணவன் மனைவி இருக்கிற உங்க புள்ள சலாம் சொல்லி உள்ள வரணும். ஏண்டா அந்த 3 நேரம் சொல்றான்ல, இந்த நேரத்தில் சும்மா புள்ள வர இயலாது. வீட்டுக்குள்ள கண்டிஷன் இருக்குது. இந்த ரூமுக்கு வர நீங்க உடைச்சிட்டு வரக்கூடாதுமா, சலாம் சொல்லி வரணும். அப்படிலாம் ஒரு பெரிய பாடம் நினைக்கிற ரஷ்மி மௌலின்னு சொல்லியிருப்பாரு. நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த பகுதியை சொல்றேன். இந்த மாதிரி நிறைய ஒழுக்கம் சொல்லி தருது. ஏண்டா நீங்க அழகாக ட்ரெஸ் பண்ணணும் என்று சொல்லுது இஸ்லாம். எதில் ஆம்பளை சந்தோஷப்படுவான்? ஈசா நலர்த்தைகளை உங்களை பார்க்குற நேரம், உங்களை கேட்குற நேரம் என்று வரல, உங்களை பார்க்குற நேரம் அவனுக்கு அவ்வளோ மறக்கணும். இன்றைக்கு அது ரொம்ப சூப்பராக நடக்குது. இந்த திரைப்படம் உலகமெல்லாம் வந்த பிறகு மனுஷருக்கு என்ன வாழ்க்கைன்னு தெரியல. வீட்டுக்கு வர்ற நேரம் கணவன், வீட்டுக்கு வர்ற நேரம் மனைவி ப்ரிப்பேர் ஆகணும் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் 4 நாளைக்கு அதே கவுன் அவிஞ்சு போய் நிற்கும். அவனுக்கு என்ன மனம் வரும்? அங்கே வீட்டுக்குள்ள உங்களுக்கு பர்ஃப்யூம் ஹலால், வெளியே ஹராம். நீங்க அழகா வீட்டுக்குள்ள இருக்கிறது ஹலால், வெளியே வந்து நீங்க கவர்ச்சியான ஆடை அணிகிறது ஹராம். ஏன் தெரியுமா? இந்த உறவு இங்க இருந்தா இப்படி பழக்கும். நீங்க அப்படி போனீங்கன்னா வெளியில உறவு பழக்கும். அதான் உங்களுக்கு உள்ள விஷயம். ஈர்ப்பு. ஒரு பொம்பளைய வந்து ஈர்ப்பு டக்குன்னு ஒரு ஆம்பளை ஈர்த்து எடுத்துருவான். நீங்க அழகை ரொம்ப காட்டிட்டீங்கன்னு வைங்க, இது உடஞ்சு போய் அங்க உருவாயிரும். அதனால வீட்டுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகணும்டா, அவனுக்குள்ள உள்ள உணர்வு கூடணும்டா, நீங்க அழகா உடுக்கணும். இப்ப இதை இஸ்லாம் எவ்வளவு வற்புறுத்துது, வலியுறுத்துதுன்னு பாருங்க. ஜிஹாது முடிஞ்சு வர்றாங்க, ஒரு போர்க்களம் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தா ஊருக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன அனௌன்ஸ் பண்றாங்க? ஒரு ஆள் அனுப்பி சொல்றாங்க, மக்களே ஆம்பளைலாம் வாராங்கன்னுங்க, பெண்களுக்கு ரெடியாக சொல்லுங்கன்றாங்க. என்ன? பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்சிட்டு, மக்களே பயான் முடிஞ்ச வீட்டுக்கு ஆட்கள்லாம் ஆம்பளைகள் வருவாங்க, நைட்டுக்கு எல்லா பொம்பளையும் ரெடி ஆகுங்கண்டா. அடுத்த நாள் பள்ளிவாசல் தலைவருக்கே பிரச்சனையா போயிடும். என்னையா இவர் என்ன வீட்டில் உள்ள பெண்களுக்கு ரெடி ஆகுங்கன்றாங்க. பெருமானார் சொல்லி அனுப்புறாங்க. அந்த காலத்து பொம்பளைகள் வந்து வஸ்கன்ற ஒரு புகை பிடிப்பாங்க. இந்த மல்லிகைப்பூ போடுவீங்களே தலைக்கு, இது மாதிரி வஸ்கன்ற ஒரு புகை இருக்கு. அந்த புகை கடுமையாக மணக்கும். முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகுது, பெண்கள் நைட்டுக்கு அந்த புகை பிடிப்பாங்க வளமையா. அந்த புகை பிடிச்ச பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களோட இஷாக்கு வராதிங்க, இஷா தொழுகைக்கு வந்து அந்த புகை பிடிச்சவங்க வராதிங்க. நான் 50 பேருக்கு திரும்பி பார்ப்பான், எந்த பொம்பளை அப்படி மணக்கும். புகையை பிடிக்காதீங்கன்னு சொல்லல ரசூலுல்லாஹ், புகை பிடிச்ச பொம்பளை இங்கே வராதிங்கன்றாங்க. நீங்க புகை பிடிங்கம்மா, உங்க கணவனுக்காக பிடிங்க, அழகா நில்லுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அற்புதமா இருக்கின்றாங்க. எல்லாம் தலைக்கீழ வரையுது அவங்களுக்கு. இப்போ உலகம் வந்து தலைக்கீழ இயங்குது. ஒரு மனைவி தன் கணவன் வர்றதுக்கு அழகா எடுத்து ரசிச்சு ஒழுங்கா உடுத்து அவரை எதிர்பார்த்திருந்த ஒவ்வொரு நாளுமே லிதஸ்குனு இலைஹா, உங்கள்கிட்ட அவர் மன அமைதி பெறுவார், அவரிடமிருந்து நீங்கள் அன்பை, சந்தோஷத்தையும் அன்பையும் பெறுவீங்க, உங்க வாழ்க்கை அழகா ஓடும். இதை வந்து என்ன ஆச்சுண்டா, இந்த சித்தாந்தம் இல்லாமல் போச்சு. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கும். எப்படி சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போர்க்களம் நடக்குது, பனு முஸ்தலக் என்ற ஒரு போர். இந்த போர் வந்து நம்ம இங்கேருந்து நடக்கிற நேரம் வேப்பக்குளம் போகணும்னா கிலோமீட்டரில் சொல்லுவோம். ரசூல்லா காலத்தில் வந்து நாளில் சொல்லுவாங்க. ஒரு போர் நடந்தால் அது எவ்வளோ தூரம் ஊருன்னு கேட்டால் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 50ன்னு சொல்ல மாட்டாங்க. 9 நாள் 10 நாள் 11 நாள் அப்படின்னுவாங்க. இப்படி நாளில் சொல்லுவாங்க. அப்போ பனு முஸ்தலக் போர் வந்து அந்த ஊர் வந்து 9 நாள் தூரம். ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, போர்க்களத்துக்கு போகிற நேரம் ஏக காலத்தில் 9 மனைவி பேரெல்லாம் எழுதி சொல்லிட்டு குலுக்கி போட சொல்லுவாங்க. ரசூல்லாவே சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வாங்கன்னு சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க மனைவிமார்களுக்கு ரசூல்லாவோட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது பெரிய வாய்ப்பாக பார்ப்பாங்க. சின்ன வாய்ப்பு இல்லை, எப்போ ஒரு பிரயாணம் போயிட்டு வரலாமே, போகிறது போர்க்களத்துக்கு. ஆனால் கல்பு அப்படி இருக்கும்.
பெருமானாரோட கிடைக்கும். இந்த வாய்ப்பு ஒவ்வொரு மனைவிமார்களுக்கு கிடைச்சதை நாங்கள் பார்க்குறோம். உதைபியா நேரம் உம்மு சலமா ரலியல்லாஹு கிடைச்சிச்சு. இந்த போரில் யார் பேர் வருவதுன்னா குலுக்கி போட்டால் ஆயிஷா அம்மா பேர் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப மகிழ்ச்சி, ரசூலுல்லாவோட கிடைக்குதே. ஏண்டா 9 நாள் ரசூலுல்லாவோட, திரும்ப 9 நாள் ரசூலுல்லாவோட, 18 நாள் விளங்குச்சா? 18 நாள் கிடைச்ச சான்ஸுக்கு எப்படி போர்க்களத்துக்கு போகிறாங்க? நம்ம டென்ஷனில் உயிரா வாழ்வா சாவான்னு போவோம். அவங்க போய் தாத்தாட்ட போகிறாங்க. அவங்க தாத்தா பேர் என்ன? அஸ்மா ரலியல்லாஹு. தாத்தாட்ட போய் கேட்குறாங்க, தாத்தா நான் தான் போர்க்களத்துக்கு போக போகிறேன் ரசூலுல்லாவோட, எனக்கு நல்ல அழகா என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட போடுறதுக்கு, அவ்வளோ வருமா அவங்கள்ட்ட. தாத்தாட்ட வந்து ஒரு மாலை கேட்குறாங்க. அந்த மாலை வந்து யமன் நாட்டு முத்தால் செஞ்ச ஒரு மாலை, அழகாக போட்டுக்கொள்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த ஹதீஸ் புகாரில் வருகுது, எப்போ இந்த செய்தி வருகுதுண்டா, இந்த செய்தி இது எப்போ இந்த சம்பவம் நடக்குதுண்டா, ஹிஜாபுடைய சட்டம். ஹிஜாபு சட்டம் என்னன்னு தெரியுமா? ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் முழுக்க மறைக்க சொன்னான், மற்ற பெண்களுக்கு இல்லை, முழுக்க மறைச்சிடணும், ஃபுல்லாக கருப்பு, அடையாளம் தெரியக்கூடாது. அதான் ஹிஜாபு சட்டம் பண்ணா ரசூலுல்லாவோட மனைவிமார்களுக்கு. மறைச்சிட்டு ஹவுதஜ் அப்படின்னு ஒரு பெட்டி இருக்குது, இந்த பெட்டிக்குள்ளே ஏறிடுவாங்க. ஏறினா பெட்டியை தூக்கி ஒட்டகத்தில் வைப்பாங்க, 4 மூலையில் தூக்கி போட்டு வைப்பாங்க. ஏண்டா ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து திருமணம் முடிக்கலாம் இன்னொரு ஆளுக்கு, அவங்க உம்மாமார்களாக மாறிட்டாங்க. எனக்கு அவங்க தாய், உங்களுக்கு தாய், அதனால் யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாது, அது நடக்கக்கூடாது என்பதுக்கு பிற்காலத்தில் இந்த சட்டம் வந்துச்சு, உம்மஹாத்துல் மூமினீன்னு சொல்லுவோம். இப்போ ஆயிஷா நாய் முழுக்க மறைக்கப்பட்டாச்சு, கருப்பு ட்ரெஸ்ஸில் மறைக்கப்பட்டு ஃபுல்லாக டோட்டலாக மறைக்கப்பட்டு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு தோணும், அவங்க எதுக்கு இந்த பெண்டன் கேட்டாங்க, எதுக்கு இந்த மாலை கேட்டாங்க? அங்கே போய் கூடாரத்தில் இருக்கிற நேரம் பெருமானாருக்கு ஆயிஷா நாய் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. எதுக்கு, எப்படி நிற்கிறாங்க? இன்றைக்குள்ள மனைவிமார்களே, உங்கள் கணவர் வர்ற நேரம் அதுக்கென்று நீங்கள் ரெடியாகி, அதுக்கென்று நீங்கள் அவர் இதை ரசிப்பார், அவர் எதை ரசிப்பார், அவர்கிட்ட அதை கேட்க வைக்கப்படுறீங்க. எதையெல்லாம் பேச வெக்கம் இல்லையோ, அதாவது வெக்கப்பட வேண்டிய இடத்துல வெக்கப்படணும் தாய்மார்களே. எப்படி நாங்கள் அப்படி நிற்கிறது? அதுதான் இஸ்லாம். பெருமானார் என்ன சொன்னாங்க? கைருன் நிசா, பெண்களில் சிறந்தவ யாரு தெரியுமா? இசா நலர்த்த இலைஹா சர்ரத்துக்கு, நீங்க அவ பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படி ஆசை, அவ்வளவு சந்தோஷப்படுத்துவா. அந்த ஒரு பார்வை உங்களை சந்தோஷப்படுத்தும். ஒரு ஆணுடைய பிரச்சனை களைஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு உங்களை செல்லமா. இன்னும் சொல்றேன் கேளுங்க, ஒரு பொம்பளையோட பேச்சு ஆம்பளையோட பேச்சு வித்தியாசம். ஆம்பளை என்னன்னு கேட்பான், பொம்பளை என்னன்னு ஒரு குழஞ்சு பேசுவான். ஆம்பளை குழஞ்சு பேசினானு வராது. இன்றைக்குள்ள பெண்கள் கணவன்மார்களோட, உங்களுக்கு கணவன்மார்களோட வாழ்கிற வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த கிஃப்ட் என்ன? குழஞ்சு பேசுறது. இந்த குழஞ்சு பேசுறது எப்படி பேசுறாங்களோ வேற ஆம்பளையோட தான் பேசுறாங்க. சொல்லுங்க, அவர் இல்லையே, அவனுக்கு நல்ல பேசுறாவே, மாப்பிள்ளையோட எடுத்தெறிஞ்சு பேசுறா. இஸ்லாம் என்ன சொல்லுது? வலா தக்லவுன பில் கவுல், பிற ஆண்களோட குழஞ்சு பேசுறாதீங்க, கவர்ந்துருவான், உங்களை குறி வச்சிருவான், உங்களை டார்கெட் பண்ணிடுவான். இதெல்லாம் தடுக்குது. உங்களுக்கு படம் என்ன சொல்லி தந்துச்சு? குழஞ்சு பேசுமா, அடுத்தவனோட முன்னாடி இப்படி நடமா, வீட்டில் போனால் சண்டை பிடிமா. இதுதான் இந்த சித்தாந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களே, நான் பேசுற இந்த விஷயங்களை எல்லாம் ஹதீஸ்ல இருந்து பேசுறேன், குர்ஆன்ல இருந்து பேசுறேன், நீங்க ரெடி ஆயினீங்களா? அந்த சித்தத்தை உண்டா? இந்த சித்தாந்தத்தை உண்மையா சொல்ல போனா நம்ம எல்லாம் ஹோமோன்ஸ். அப்படின்னா என்ன? எங்களுக்குள்ள அந்த ஹோமோன் வரணுமா? சிந்தனையே இல்லைண்டா இல்லறம் இல்லை. அதுதான் அந்த சிந்தனை வரணுமா இருந்தால் அந்த ஹோமோன் சுரக்கணும். உங்களுக்கு புள்ளை கிடைக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்குறீங்க, அந்த பால் எப்படி உருவாகுது? ஆக்சிடோசின் சில ஹோமோன்ஸ் இருக்குது. அந்த ஹோமோன் சுரக்கிற நேரத்தில் அன்பு கூடுது, அந்த அன்புல பால் வருகுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஹோமோன். ஆம்பளைக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் இருக்குது, பொம்பளைக்கு ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் இருக்குது. இதெல்லாம் நல்ல வலுப்பட்டாதான் உறவு நல்ல மேற்படும். அப்படி வர்றதுக்கு ஆணும் பெண்ணும் விளையாடணும், அவங்க செல்லமா விளையாடணும். சொன்னாங்களே ரஷ்மி உஸ்தாத் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் ஓடினாங்கன்னு. சும்மா சரி பள்ளி மௌலவியும் அவ ஒய்ஃபும் ஓடினாங்கன்னு வைங்க, ஒரு கிரவுண்டில் யாரும் இல்லாத நேரம், எல்லாரும் காட்டி ஓடலை. அவங்க ஓட்ட பந்தயம் வந்து அந்த ஹதீஸில் எப்படி வருவதுண்டா, அதாவது ஒரு கிரவுண்ட் இருக்குது, அது பொதுவாக கணவன் மனைவி ஓடுவாங்க. எல்லாரும் இதை கொஞ்சம் இதாக்கி வைங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க? ஓடுவாங்கன்னா எல்லாரும் பார்க்க ஓடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. இந்த ரேஸ் இல்லை, யாரும் இல்லாத ஒரு இடம், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற இடம் அது. அந்த மாதிரி ஓடுவாங்களா? அந்த ஓட்டம்
இன்றைக்குள்ள ஹசரத் வைஃபோட நானும் ஓடணும்னு பீச் ஓரமாக யாரும் இல்லாத ஓடினா யாருக்காவது கேள்விப்பட்ட ஹசரத் பெட்டி படிக்க எடுத்துகிட்டு போயிருங்க. ஓடுறதுக்கு அவங்கள கூட்டி வந்தவங்க தொழுவிச்சு போட்டு அங்கே ஓடுறீங்கன்னு வாங்கடா. சாப்டர் என்னண்டா இஸ்லாம் என்ன வாழ்க்கை சொன்னதுன்னு புரியல. அதான் சொன்னேன், நிர்வாகி மைக்க பிடிச்சிட்டு பெண்களை ரெடி ஆகுங்கண்டா இவர் நிர்வாகத்துக்கு சரி வர மாட்டாரு அப்படின்றவாங்க. அதனால அந்த மாதிரி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரச்சனை இருந்துக்கு. 9 மனைவி, அங்கால பேர குழந்தைகள் இருக்கிறாங்க, இங்கால புள்ள, பள்ளிவாசல்ல மிம்பர்ல பயான் பண்ணணும், 5 வக்து தொழுவணும், ஜனாசா வந்த கடமையை செய்யணும், ஜக்காத்து நிர்வகிக்கணும், ஊர்ல ஃபத்வா கேட்டு வருவாங்க, நைட்டு கதவை தட்டுவாங்க, காலையில கதவை தட்டுவாங்க, பெருமானார் உங்களை பார்க்கணும் பண்ணுவாங்க, பேசணும் பண்ணுவாங்க, விருந்தாளி வருவாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். இப்படி பார்த்தோன்னா நம்ம செத்து போயிடும். இருக்கிற ஒண்டோட வாழையலான்றாங்க, கண்ணே பொண்ணுன்னு ஒன்று தான்றாங்க. 9 மனைவியும் சந்தோஷப்படுத்தலுமா? சில 2 முடிச்சவங்க அதாவது முடிச்சு சமாளிக்கிறதுக்கு படுற பாடு, 2 பேரையும் முடிச்சு சமாளிக்கப்படுற பாடு. 9 மனைவியோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்கண்டா. 9 பேருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெரிய செல்வந்தராக இருந்தால் பிரச்சனை இல்லை. வாயை பொத்துறதுக்கு உனக்கு 1 கோடி மாசத்துக்கு, உனக்கு பரவாயில்ல, நீங்க வராட்டியும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்துருவாங்களா? அப்படி இல்லை. என்னோட வாழ்வதாக இருந்தால் இந்த வறுமை தான். பட்டினி ஒரு பொம்பளை எத்தனை நாள் தாங்குவா? எத்தனை நாள்? ஆயிஷா நாயகன் 50 வயசா? பெருமானார் மரணிக்கிற 18 வயசு. அடுப்பெரியவில்லை. அடுத்த புறையை பார்க்குற அடுப்பெரியல, அசுவதான் தண்ணியும் ஈச்சப்பழமும் தான் எங்கள் சாப்பாடு. அந்த வாழ்க்கையில் எவ்வளோ அன்பு இருந்தால் அதை எவ்வளோ பொறுத்திருக்கணும். யார சொல்லலாம்? ஆயிஷா நாய் எவ்வளோ அன்பு இருந்தால் பெருமானாரை சுற்றி வரணும். நீங்கள் தான் சாப்பிட்டு போட்டீங்களான்னு கேட்டாங்களா? ஒரு இடத்துல மனைவிமாரெலாம் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரெலாம் ரொம்ப வறுமையாக இருக்குது, இதுக்கு மேலே கொஞ்சம் கூட்டி தரத்தான் வேணும், வாழ்க்கை கடத்து நடத்துறது கஷ்டம். அல்லாஹ் குர்ஆனாய் திறக்கிறான், நபியை உங்களோட வாழ்கிறதா இருந்தால் இதுதான் தரையலும், இதுக்கு மேலே இல்லை, இல்லைன்னா விட்டுட்டு போக சொல்லுங்க. அவ்வளோ மனைவிமார் இல்லை யார சொல்ல, இப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம், இப்படியே வாழ்ந்துட்டு போகிறோம். ஒரு மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணல வெளியே வந்து எனக்கு வேணான்னு டிவோர்ஸ் பண்ணல ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கைன்னா உங்க பிள்ளைக்கு படத்துல போய் காட்டாதீங்க, கூத்தாடி வாழ்ந்த வாழ்க்கையை காட்டாதீங்க. பெருமானார் வாழ்க்கை எடுத்து காட்டுங்க, தேம்பி தேம்பி அழுது அப்படி ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க, அப்படி குடும்பம் நடத்தி பாருங்க. வாழ்க்கையோட நெஜ இன்பம் இந்த பிராடோல இல்ல, இந்த அரண்மனையில இல்ல, குடிசையில விருப்பமான 2 கல்புகள் ஒன்று சேர்ந்து அமர்கலமா குடும்பம் நடத்த முடியும்டா. அந்த குடிசை அரண்மனைகளை தோக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் நிஜ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பணம் தீர்மானிக்காது, அது அன்போட சேர்ந்தது, பாசத்தோட சேர்ந்தது. அது வேணுமா இருந்தா ஒரு பெண்ணு மார்க்கமாகி அவ அந்த மார்க்கத்தில் இருந்துட்டு வெளியில போற நேரம் முழுக்க முக்காடு போட்டு மறைச்சு கணவனுக்கு வர்ற நேரம் அவக்கு ஒவ்வொரு மாதிரி அவ அழகு காட்டுவா. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா நலர்த்த இலையா ஷர்ரத்துக்கு. அவர்கள் வாழ்ந்ததுக்கு பிறகு ஈசா வைதா அமர், அதாவது ஈசா அமர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் ஏவிட்டார்னு வைங்க அத்தாத்துக்கு, அவர் ஏவினா கட்டுப்பட்டுருவான். கட்டுப்படுற அளவுக்கு அவங்க இல்லறம் அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ஆகிரும், அவ கட்டுப்பட்டுருவான். அவர் டாக்டர் ஆச்சே, மாப்பிள்ளை பஸ் டிரைவர் ஆச்சே, அதெல்லாம் இல்லை. அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா, ஆண்கள் அதாவது பெண்களை நிர்வகிக்கிறவங்க ஆண்கள். ஆண்களுக்கெல்லாம் உடல்ல கொடுத்த அந்த சக்தியை உடல்ல கொடுத்தான். அந்த உடல் சக்தி தான் இல்லறத்துக்குரிய சக்தி. அதை கொடுத்தா முன்னாடி டாக்டர் அம்மாவும் கீழே வந்துடுவாங்க, அவங்க கட்டுப்படணும். விளங்குச்சா? அதுல கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இந்த தாடி. தாடி இருக்கு பாருங்க. ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு இந்த தாடி ரொம்ப முக்கியம்ன்றான். ஆனால் சொல்லிட்டு எவனும் வைக்கிறான் இல்லை. ஐரோப்பா தான் சொல்லுது. ஏண்டா இந்த ஊரில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எடுத்தீங்கன்னா மிருகங்கள் எடுத்தீங்கன்னா சாதாரணமாக எங்கள் நாட்டில் சிங்கம் இல்லை. எங்கள் நாட்டில் இந்த வில்பத்து காடு இருக்குது, இதெல்லாம் இருக்கு பாருங்க, எதுலையும் சிங்கம் இல்லை. சிங்கராஜன்னு பேர் இருக்குது, ஆனால் சிங்கம் இல்லை. ஆப்பிரிக்கா சிங்கத்தை கொண்டாந்து ஜூவில் போட்டு வச்சுக்கிறான். அந்த ஜூவுக்கு போய் பார்த்தீங்கன்னா சிங்கம் தாடியோடு இருக்கு, பக்கத்தில் ஒண்டி இருக்கு அசிங்கமாக, பூனைக்குட்டி பெருசாக்கின மாதிரி. அது பொம்பளை சிங்கம், அதுக்கு தாடி வராது. ஆம்பளைக்குள்ள அந்த இது அதை எடுத்து சேவெடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, பொம்பளை சிங்கத்தை விட கேவலமாக போயிடும். நீங்கள் சிங்கத்தை பார்க்க வேணாம், உங்கள் வீட்டில் உள்ள கோழியை பாருங்கள். கோழியும் சேவலையும் பார்த்தீங்களா, உலகத்தில் அழகான மிருகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜூலோஜி படித்தவங்க சொல்லுவாங்க ஆண் மிருகம் தான் அழகு. பொம்பளை வந்து ஆம்பளையோட கிட்ட நிற்க மாட்டாங்க.
நீங்கள் வீட்டில் உள்ள மீன் கப்பி மீன் இருக்கு பாருங்கள், சாரி கப்பின்னுவாங்க. மீனை பிடிச்சி பார்த்தாலும் அழகாக வாழை விரிச்சிட்டு ஓடும் ஒரு மீன். அழகான வால் இருந்தால் அது ஆம்பளை மீன். கண்ணை கரையரண்டு கருப்பாக இருந்தால் அது தூக்கி போடுவோம் பொம்பளைன்னுவாங்க. உலகத்தில் எல்லா மிருகத்திலையும் பொம்பளை மிருகம் செகண்ட் தான், ஆம்பளை தான் பசந்து. இப்போ கூட உளவியலாளர்கள் சொல்லுவாங்க, ஏன் பொம்பளை தன்னை அழகுபடுத்துறா தெரியுமா? ஆம்பளையோடு ஒப்பிட்டா ஆம்பளைக்கு அழகுபடுத்த தேவை, இயல்புலே ஆம்பளை பசந்து. பொம்பளை அந்த அழகுக்கு வந்தாலும் ஆம்பளை ரேஞ்சுக்கு வரலாம். உண்மையாக சொல்ல போனால் ஆணுக்கு பெண் அழகு, பெண்ணுக்கு ஆண் அழகு, மூன்றாவது பார்க்குறவனுக்கு ஆண் அழகு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த கோழியை பாருங்களேன், கோழி எப்படி இருக்கும்? சேவலை பாருங்க, முன்னாடி ஒரு கெஜெட், பின்னாடி ஒரு கெஜெட், 4 சிறவை இப்படி போட்டுட்டு அப்படி நிற்கும். கூவினா குக்குரு கூ கூவனு கூ. 100 கோழி சேர்ந்தாலும் ஒரு சேவல் ஆகலை, கக்க கக்க கக்கன்னு நிற்கும். அது அவ்வளோதான். அதனால் நான் கேவலமாக பேசலை பெண்களை. இதுதான் இறைவனுடைய படைப்பு. எந்த நீங்கள் மயில் பார்த்துருப்பீங்க, பின்னாடி அழகாக வாழை விரிச்சிருக்கும். அது என்னவாப்பா அதில் இல்லையா, வெட்டி போட்டாங்களோ தெரியல, அது பொம்பளை வராதுமா. பொம்பளை மயிலுக்கெல்லாம் அது வராது, ஆம்பளை தான் அப்படி அழகாக விரிச்சு காட்டும். இதுதான் இயல்பு. இந்த தாடி முடிக்கு பாருங்க, முன்னாடி உள்ள சேவலுக்கு எடுத்து வெட்டி போட்டிங்கன்னு வைங்க, முன்னாடி உள்ளதை எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த தாடி ஆம்பளைக்கு தந்ததேண்டா சைக்காலஜியில் வீட்டில் தலைவர் வேணுமென்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தலைவர் வேணுமெண்டா தலைவரை காட்டுறது தான் இது. நான் சொல்லலை, ஏப்ரஹாம் லிங்கன் நம்ம நாட்டு ஜனாதிபதி மாதிரி தோத்தால் இப்போ வந்திருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி நிறைய தோத்துட்டு இப்போ வந்திருக்கிறாரு. ஏப்ரஹாம் லிங்கன் இதே மாதிரி தோத்து 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 தான் அந்த ஆள் வெத்தினான். எழுதுறான் புக்கில், நான் வெற்றி பெறுவதற்கு தாடியும் காரணம் பண்ணுறான். ஏன்னா நான் தாடி வளர்த்த பிறகு தான் கொஞ்சம் நெஞ்சு என்னை பார்த்தானுன்றாங்க. அவன் சொல்கிறான், அவன் புக்கில் எழுதி வச்சிருக்கிறான். என்னண்டா, ஒரு தாடி வச்ச நல்ல அடர்த்தியாக தாடி வச்ச 4 ஆம்பளை நடந்து வந்தாங்கன்னு வைங்க, வீட்டுக்குள்ள உள்ள பொம்பளை சும்மாவே முக்காடு போட்டு கொஞ்சம் உள்ளே போயிடுவாங்க. ரோட்டில் நடக்கிறாங்க தாடி வச்ச ஆட்கள். இந்த தாடி என்ன பண்ணுமென்னா ஒரு ஆளுமையை தரும். வீட்டில் போய் நீங்கள் கட்டளை போடுற நேரம் இறைவன் உங்களுக்கு தந்தது. சிங்கத்துக்கு எடுத்து பார்த்தா தான் விளங்கும், ஜூவில் போயிட்டு ஒரு நாளைக்கு நல்லா சேவை எடுத்து பார்த்தா பொம்பளை சிங்கம் கட்டுப்பட்டு தானே விளங்குவாங்க. அது பிடிச்சி இப்படி நிற்கிற நேரம் பொம்பளை சிங்கம் அங்கிட்டு நிற்கிறோம். பொம்பளை சிங்கம் தான் வேட்டையாடி கொடுக்கும், ஆம்பளை சிங்கம் தூங்குறது தான் வேலை. அதான் உண்மை. பெண் தான் வேட்டையாடிட்டு வரும். அந்த கௌரவம் அந்த அந்த அப்படி நிற்கும். இதெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தலையா? எப்படிப்பா நடக்கும்? முக்கியமான கேஜெட்லாம் எடுத்து போட்டு எப்படி வரும்? இதெல்லாம் சும்மா தந்தானல்ல, இது சும்மா வருவது. பெண்ணுக்கு வராத ஆணுக்கு வர்ற முடி, இது புருவம் இருக்குது. இந்த தலைமுடி எங்களோட கூட இருக்குது. உங்களுக்கு தலைமுடி அழகை காட்டும், இது ஹேண்ட்ஸமாக காட்டும். இது அழகுக்கு வளர்க்குறது இல்லை, இது ஒரு ஆளுமையை காட்டும். விளங்குச்சா? இது இதை காட்டும். இப்போ உள்ளவனுக்கெல்லாம் காதல் தோல்வியோ அதான் தாடி வளர்க்குறாரு போலன்ட்டு போயிட்டான். எல்லாம் சித்தாந்தத்தை மாற்றி விட்டுட்டான். இந்த படங்காரன் எல்லாம் மாற்றிட்டான். அதனால் அன்பானவர்களே, இப்போ சொல்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு இந்த சித்தாந்தத்தை வீட்டுக்குள்ளே போய் இன்றைக்கு ப்ரிப்பேர் வெக்கத்தை விடுங்க. சைத்தான் வேணுமெண்டே வெக்கத்தை உண்டாக்குவான். எப்படிப்பா நாங்கள் உடுத்துக்கிடுத்து ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்கிறது? அதுக்காக நான் சொல்லலை உங்களுக்கு பெரிய காஞ்சிபுரம் சாரி எடுத்து விடுங்க, அப்படி சொல்லலை. அவருக்கு என்ன விருப்பமோ அதை பார்த்து விடுங்க. உங்கள் அறைக்குள்ள அந்த அழகு இருக்கணும் என்பதுக்கு தான் ஆயிஷா நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நான் யமன் நாட்டு முத்து மாலை எடுத்து போட்டு போனேன். வர்ற வழியில் ஹவுதஜை நிப்பாட்டினாங்க, ஒட்டகத்தை நிப்பாட்டினாங்க. நாங்கள் இயற்கை தேவை செய்கிறதுக்கு அங்கே டாய்லெட் இல்லை. அரபு நாட்டில் போகிற வழியிலலாம் நிப்பாட்டுங்கப்பா, பப்ளிக் டாய்லெட்டுக்கு போயிட்டு வரண்டே இயலாது. இருட்டுக்கு ரொம்ப தூரம் போவாங்க, யாருக்கும் தெரியாத இடத்துல இருட்டு தான் அவங்க டாய்லெட். அவங்க போய் இயற்கை தேவையை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. வேறு அங்கங்கெல்லாம் கூடாரம் அடிச்செல்லாம் இல்லை. அப்படி போயிட்டு வர்ற நேரம் என் களத்தில் உள்ளது இல்லைன்னு நான் உணர்ந்தேன். நான் தேட ஆரம்பித்தேன். பிரயாண கூட்டம் போயிட்டாங்கன்றாங்களே, அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். சரியா? அப்படி என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவர் ரசூலுல்லாவுக்கு எப்படி அழகை காட்டியிருக்கிறாங்க. ஹராமா இல்லை. மனைவிமார்களே, பெண்களே, நான் கேட்குறேன், என்ன ஒரு பகுதி பேசிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாக ஆண்கள் பகுதியும் பேசணும், 2 பக்கமும் பேசணும். ஆனால் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் செஞ்சீங்களா? அவர் ஏன் அடுத்த பொம்பளையை பார்க்க போகிறாரு? அவர் ஏன் பார்க்குறாரு? நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அதே கவனோட 4 நாளைக்கு உட்காந்துட்டு வெளியில் போகிறீங்களா, டாக்டர்கிட்ட போகிறீங்களா, ரொம்ப அழகாக கொடுத்துட்டு போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்களா, ரொம்ப அழகாக போகிறீங்க. ஏன் வீட்டுக்குள்ளேயே அழகு காட்டணும்? குழஞ்சி பேச வேண்டிய இடம் கணவன். ரசூல் ஆயிஷா நாயோட எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஆயிஷண்டுவாங்க, செல்லமாக கூப்பிடுவாங்க, வெள்ளை புள்ளேன்னுவாங்க ரசூல்லா. ஆயிஷா நாய்க்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க ரசூல்லா. ஆயிஷ் என்னமாண்டுவாங்க, செல்லமாக பேசுவாங்க. ஒரு நாள் அபூபக்கர் ஆயிஷா நாய் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் உருக்கி பேசுகிறார். ரசூல்லாவுக்கு எப்படி பண்ண, அவர் கல்பு ரசூல்லாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. ரசூலுல்லா கொஞ்சம் அபூபக்கர் சேப்பாக்கி அனுப்பிட்டு
ஆயிஷா நாய்க்கு குத்தி சொல்றாங்க, எப்படி வாப்பட்ட இந்த எப்படி எப்படி விளையாடி இருக்கிறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாய் சொல்றாங்க, வான ஆஹில், நான் ஹைலர் வேதனைப்படுவேன், எனக்கு மாதவிடாயில் நிற்பேன். பெருமானார் வருவாங்க, என் மடியில் அப்படியே சாஞ்சிருவாங்க, சாஞ்சு குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆயிஷா நாய் எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. வான ஆஹில், நான் ஹைலில் நிற்பேன். அந்த நேரத்தில் இறைச்ச நான் கடிச்சிருப்பேன். பெருமானார் கேட்பாங்க, எங்கால கடிச்சிங்க, எப்படி கடிச்சிங்க? எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்கன்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்கண்டா. பெண்களே, தாய்மார்களே, எங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கே, நம்ம சாக்கடையில் போய் விழுந்திருக்கிறோம். இதனால ஃபங்க்ஷனை பெருசாக எடுக்கிறோமே தவிர வாழ்வதற்கு தகுதியான்னு நம்ம பார்க்கல, நம்ம பிள்ளைகள் அப்படி நிற்கிறாங்களான்னு பார்க்கல. அதனால அன்பார்ந்தவர்களே, படிச்சு கொடுங்க. புரியறதுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வாழ்ந்த வாழ்க்கை 2 வாழ்க்கை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்ச உடனே டைம் கேப் ரொம்ப பெருசு, 15 வருஷம் டிஃபரன்ஸ் வாழ்வாங்களா, இவருக்கு 45 அவங்களுக்கு 30, வாழ முடியுமான்னு கேட்பாங்க. இதனால தான் வாழ இயலாது, புரிஞ்ச இயலாதுன்றாங்க. நல்லா புரியுங்க. பெருமானார் ஹதீஜா அம்மா வாழ்ந்தாங்களே, ரசூலுல்லாவுக்கு 25, அந்த அம்மாவுக்கு 40, 15 வருஷம் கேப். ரசூலுல்லாஹ் அவங்களோட வாழ்கிற நேரம் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடிக்கல, ஒன்லி 1 தான். ஹதீஜா அம்மாவோட மட்டும்தான் வாழ்ந்தாங்க. ஹதீஜா அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு நம்ம படித்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை. அந்த நாள 40 வயசு அம்மா, 25 வயசு ரசூலுல்லாஹ், 15 வருஷம் வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது 15 வருஷம் கேப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவோட எவ்வளோ காலம் வாழ்கிறாங்க தெரியுமா? 25 வருஷம் வாழ்கிறாங்க. எத்தனை வருஷம்? 1-2 வருஷம் இல்லை, 25 வருஷம் வாழ்க்கை. அதில் ஒரு நாளில் டிவோர்ஸ் பண்ணலாம், வேணாண்டல்ல. இப்படி வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே மதீனாக்கு வந்த உடனே பெருமானாருடைய மனைவி வயசு எத்தனை? 9 வயசு. ஆயிஷா அம்மாவோட 9 வருஷம் வாழ்கிறாங்க. ஹதீஜா அம்மாவோட 25 வருஷம், ஆயிஷா அவர்களோட 9-10 வருஷம் வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த அளவுக்குன்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மெச்சுவேர்டு புரிஞ்சிருவாங்க. அந்த அம்மா இப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க 9, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 53, 54. அப்போ இந்த வயசில் ஆயிஷா அம்மாவுக்கு 9-10 வைங்களேன். எப்படி கப்பு, எப்படி வாழ்றது, என்ன மாதிரி வாழ்றது? வீட்டுக்கு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் சில நாளைக்கு பொம்மை விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு திரைச்சல் இருக்குது, அதால் ஒரு கபட்டை பூட்டி வச்சிருக்கிறாங்க. காற்று அடிக்குது, திரைச்சல் அகலுது. அகழ்ந்தா அங்கே ஒரு குதிரையை வச்சிருக்கிறாங்க ஆயிஷா நாய். அந்த குதிரையில் ரெக்கை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்மை விளையாடுற வயசா, ஆனால் இவங்க விளையாடுற வயசு. ஆனால் அந்த காலத்தில் உள்ள பெண்கள் குடும்பம் நடத்துகிறே. என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் உம்மமார்கள்ட்ட கேட்டு பார்த்தா 15 வயசில் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, பிள்ளைகள் பெற்றிருப்பாங்க. அதனால் 10 வயசு என்பது அந்த காலத்தில் ஓகே. ஆனால் ஆயிஷா நாய் அந்த ஃப்ரீடமும் இருந்துச்சு விளையாட. என்ன ஆகுதுன்னா, பிள்ளை இல்லையா அவங்களுக்கு, அதனால் அந்த பொம்மை வச்சிருக்கிறாங்க. எந்த இது குதிரை ரெக்கையோட. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, என்னப்பா ஆயிஷா, உன் குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. எடுத்து எடுப்பில் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சு தானே. பெருமானார் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க. ஏண்டா அவங்க எடுத்து எப்படி பதில் சொன்னாங்களோ அந்த பதிலை பார்த்து. அப்போ வீட்டில் இப்படி இருந்தவங்க இவ்வளோ வயசில் உள்ளவங்களோட மேனேஜ் பண்ண முடியுமெண்டா உலகத்தில் அப்படி ஒருவரை பார்க்கவே இயலாது. பார்க்க இயலுமா? இந்த பக்கம் 60 வயசு, இந்த பக்கம் 10 வயசு, 2 பேரோட வாழணும், விட்டுட்டு போனாங்க நினைக்கிறீங்களா? அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு மறக்க முடியாமல் போச்சு. ஆயிஷா அம்மா பிற்காலத்தில் வயசாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தாய் பல ஆண்டுகள், அவ்வளோ ஆண்டுகள். சாப்பாடு வைக்கப்படுது, ஆயிஷா அம்மா கண்ணால் ஓடுது, கண்ணீர் ஓடுது. ரலியல்லாஹு அன்ஹா ஏன்னு கேட்குறாங்க. ஏன் சாப்பாடு வைக்கப்பட்ட சிரிக்கணுமே, சந்தோஷப்படணுமே. என் வயோதிப கணவர் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் பற்றி, என் வயோதிப கணவர் என்னுடைய ரசூலுல்லாஹ் இதெல்லாம் பார்க்கவே இல்லையே, அவர் சாப்பிட நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேனே. சுப்ஹானல்லாஹ், வைஃப் மௌத்தாகி 10 வருஷத்துக்கு பிறகு ஹஸ்பண்டுக்கு வைஃப் சாப்பிட்ட சாப்பாடு தானே வருமா, வைஃப் ஒன்று இருந்தாங்கன்னு தானே வருமா? என்ன அன்பு, என்ன பாசம், மறக்க முடியாத பாசம். பெருமாள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஆயிஷா என் ஜன்னாவுடைய மனைவி என்னுவாங்க, நீ தான்மா அங்கே எனக்கு மனைவி. சுப்ஹானல்லாஹ், நான் அடிக்கடி சொல்லக்கூடியதை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும்னா வேற எங்கேயும் வேணாம். அவர் எவ்வளவு நல்லவர் என்று பார்க்கணும்னா அவங்க மனைவியை பாருங்க, அவங்க மனைவியோட வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க, அதில் நீங்கள் புரிஞ்சிருவீங்க.